இப்போ இப்போ இஃப்தார்னு நடத்துறாங்கல்ல. இப்போ ஜெயலலிதா நடத்தியிருக்காங்க, கருணாநிதி நடத்தியிருக்காரு, ஸ்டாலின் நடத்துறாங்கன்னு சொன்னா, அது எத்தனை இருக்கையோ அந்த இருக்கைக்கு தகுந்தவாறு இன்விடேஷன் குடுப்பாங்க. ஒரு 500 பேர இஃப்தாருக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னா, அது 500 பேருக்கு தான் குடுப்பாங்களே தவிர, அவனுடைய கட்சி, கிளை, மாவட்டத்துக்குலாம் சொல்லி, மாவட்டத்துல ஆள கூட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இஃப்தார்ல அவங்க என்ன அழைத்து இன்விடேஷன் உள்ள ஆட்கள மட்டும் தான் குடுப்பாங்க. அந்த இன்விடேஷன் எவ்வளவு குடுப்பாங்கன்னு கேட்டா, அந்த அரங்கத்தின் கொள்ளளவுக்கு அவங்க செஞ்ச ஏற்பாட்டுக்கு தக்கவாறு குடுப்பாங்க அழைப்பிதழ். 500 500க்கு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. 500 இன்விடேஷன் தான் குடுப்பாங்க. இன்விடேஷன் இல்லாத ஒரு பெரிய பிரமுகர் உள்ள வந்தாலும் விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டா, வெளியில ஒரு நெரிசலோ, ஒரு ஒரு அசம்பாவிதங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. யாரையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. இவர் எத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு இவருக்கு தெரியும். அந்த ஏற்பாடு பண்ணதை விட அதிகமான ஆளுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு தான் வெளியே நின்று கத்துனாங்க. அந்த வெளியே நின்று உள்ள அனுமதிக்கப்படாதவர்கள் எனக்கு இன்விடேஷன் இருக்கு என்னை விடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம 1000 பேருக்கு இடம்னா 2000 பேர் கொடுத்துடணும். இந்த 1000 பேர் வெளியே தடுமாறணும். எவ்வளவு கூட்டம் பத்தியா அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குன்னு இதுலையும் காட்டணும். எந்த ஒரு விஷயத்திலையும் இப்படி காட்டுவதே ஒரு கொள்கையா வச்சிருக்கிறார். அப்ப ஒரு சிஸ்டமா செய்யறதா தான் என்ன செய்யணும். இதுவரைக்கும் நடத்தினாங்களே எந்த ஒரு தலைவர்களுடைய இப்ப ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்குதான் செஞ்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் கூட என்ன செய்யலன்னு கேட்டா, வர்றவனெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, பெரிய படையெடுத்து ஒரு கூட்டமா போயிருக்கும். அவங்க முஸ்லீமை தான் தலைவர்கள்ல தான் சில முஸ்லீம் அல்லாதவங்களை கூப்பிடுவாங்க. நோன்பு திறக்க அழைத்தவர்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னா முஸ்லீமா தான் இருப்பாங்க. ஜெயலலிதாவோ கலைஞரோ இஃப்தார் கொடுத்த காலத்தை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இது மேடையில் எல்லாம் வச்சிருப்பாங்க. முக்கியமான சக கூட்டணி தலைவர்கள் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களே தவிர வெகுஜன மக்களா வர்றவங்களாம் யாரா இருப்பாங்கன்னா முஸ்லீம்களை தான் அழைப்பாங்க. ஏன்னா நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிங்கும் போது மற்றவங்களை அழைக்க தேவையில்லையில. அதனால அவங்க இந்த மற்ற கட்சி செஞ்சது இல்லை. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த இன்விடேஷன் எத்தனை பேருக்கு அங்க ஏற்பாடு செஞ்சாங்களோ அது மாதிரி 2 மடங்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுது. 1 மடங்கு மக்கள் வெளியே நிக்கிறாங்க. கேட்ட தாண்டி போறாங்க, குதிக்கிறாங்க, உள்ள விடமாட்டேங்கிறாங்க, என்னவோ நடக்கு, தடியடி வரைக்கும் நடக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற எதுக்கு இதை செய்யறாருன்னு தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்குள்ள செல்வாக்க நான் காட்டணும். மற்றவங்க நடத்தினாங்க, இந்த மாதிரி கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சா, உள்ள நுழைய முடியாம மக்கள் தடுமாறினாங்களா, எனக்குத்தானே அது வந்துச்சுன்னு காட்டுறாரு. இதே மாதிரி யாரும் செய்ய முடியும். திமுகவுல இருந்து எல்லா கிளைகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புனா அவன் கூட்டிட்டு வர மாட்டான். அண்ணா திமுகவுல இருந்து அவங்க ஒரு கிளைக்கு ஒரு 10 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவனும் இதே மாதிரியான வேலையை செய்ய முடியும். ஆனா இவர் மாத்திரம் செய்யறாரு. நம்ம பார்த்த வரைக்கும் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆனந்த விகடனுக்கு என்ன செஞ்சாங்க, விழா நடத்தினாங்க. அம்பேத்கரை பத்தி ஒரு புஸ்தகம் வெளியிட்டாங்க. அதுல இவரை சிறப்பு பேச்சாளரா கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இவர் அந்த அழைப்புதல் அல்லாம இவருடைய ஏற்பாட்டின் மேல நிறைய பேர் வெளியே நின்றாங்க வர சொல்லி. நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு அழைப்புதல் இருக்கா? ஏன்னா அழைப்புதல் உள்ளவர்கள் தான் உள்ள வரணும் என்கிற ஒரு நிகழ்ச்சியா பொதுக்கூட்டத்துக்கு நீங்க விட்டுறலாம். அழைப்புதல்னு வச்சு ஏற்பாடோட செய்யற விஷயங்களா இருந்தா எவ்வளவு உள்ள கொள்ளளவு இருக்கோ அவ்வளவு பேரை தான் நீங்க அழைக்கணும். இவர் அதை விட ஜாஸ்தியான மக்கள் வெளியே நின்றுட்டு உள்ள வர முடியாம எங்க தலைவரை பார்க்கணும்னு வெளியே நின்று கத்துனாங்க. அப்ப அது காரணம் என்னன்னு கேட்டா, இவர் அந்த ஏற்பாடை செய்யறாங்க. இவருடைய ஸ்டைல்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த சங்கிகள் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான 2ஆம் நம்பர் வேலை செய்யறதுக்கு ஒரு செட்டிங் வச்சிருக்கிறார். அவருடைய சினிமாவுக்கு அப்படித்தான் செய்வாங்க. சினிமா வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய சினிமாவை பத்தின விஷயங்கள் பேஸ்புக்கில் பறக்கும். அது பரப்பி விடுறது, அதை பில்டப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். கடைசியில் அந்த மாதிரி வசூல் இருக்காது. அப்ப இந்த பரபரப்பு ஏற்படுத்தக்கூடியது அவருடைய தன்மையா இருக்கிறதுனால தான் அந்த இஃப்தார்ல எவ்வளவு பேருக்கு அங்க ஏற்பாடு செஞ்சாங்களோ அது மாதிரி 200 மடங்கு மக்களுக்கு அழைப்பில் கொடுத்து வர செஞ்சு, அதுலயும் அழைப்பில் யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டா, அவருடைய கட்சியுடைய ஆட்களுக்கு கொடுக்குறாங்க. நோன்பு இல்லாம நோன்போட சம்பந்தம் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அழைப்பில் கொடுத்து வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உள்ள போய் இடத்த ஃபுல் பண்ணிட்டாங்க. நோன்பு வைத்து கொண்டவர்கள் வெளியே நின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம். இவர் என்ன செய்வார்னா, உதாரணமா ஓட்டு போட போறாருன்னு வைங்களேன், ஓட்டு போடுறதுக்கு சைக்கிளில் போறேன்னு போவார். போகும் பொழுது அவன் எந்த ஒரு தலைவர் ஓட்டு போட்டாலும் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த ஓட்டு போடுற பூத்துல நிருபர்கள் நின்று கவர் பண்ணி அதை அனுப்புவாங்களே தவிர அதை பெரிய கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க, ஓட்டு போட போக மாட்டாங்க. இவர் ஓட்டு போட போனா என்ன செய்வார்னா, சைக்கிளில் போறதாக எல்லா கிளைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிடுவார். இவர் சைக்கிளில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா, பெரிய கூட்டமே பின்னாடி ஓடியாரும். ஒரு 500 1000 பேர் ஓட்டு போடுறதுக்கு ஒரு 500 1000 பேரை கூட்டிட்டு போன ஒரே ஆள் இருந்தால் தான். ஓட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு மக்களுக்கு நீ சொல்ற? ஓட்டு போடுற இடத்துல போட்டு வர வேண்டியதானே.
அப்ப எல்லா நிருபர்கள்ல இருந்தும் எல்லா தொண்டர்களும் ரசிகர்களும் என்ன செய்வாங்கன்னா பின்னாடி ஓடி ஓடி வருவாங்க. எனக்கு பின்னாடி வெளியே நான் நடந்தாலே கூட்டம் எவ்வளவு வருதுன்னு காட்டணும். இப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அவருடைய சினிமாக்களுக்கு இந்த வேலையை செய்வார். அந்த இந்த சங்கிகள் எப்படி இந்த ரூ. 2 சங்கிகள் பதிவு போடுறதுக்கு வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி அவர் படம் வர்ற நேரத்துல வேற படங்கள் ஏதாவது வரும்னு சொன்னா, அதை தரக்குறைவா எழுதுற மாதிரி பதிவுகள் எக்கச்சக்கமா முகநூல்ல வரும். அப்பதான் இவர் படம் ஓடுங்கிறதுக்காக வேண்டி இவர் படத்தை வந்து ஒண்ணுமில்லாத சினிமாவை பில்டப் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, அப்ப அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறாரு. இவர் சினிமாவில் ஜெயிச்சது அதை வச்சுதான். ஒரு டீம் என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா, அந்த காவிகள் வச்சிருக்கிற மாதிரி அந்த சீமானுடைய கட்சிக்காரங்க வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த இதுக்குன்ற ஒரு கும்பலை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. 10 பேர் இருந்துகிட்டு 1000 பதிவு போடுவான். அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு தான் அந்த புசியானது மூலமாக அவர் ஒரு ஒரு பப்ளிசிட்டியை உண்டாகிட்டு இருக்கிறார். அந்த வகையில இவர் முதல்ல ஒரு தகுதியற்ற ஒரு ஆள் என்பதற்கு காரணம், நீ எதுக்காக வேண்டி இவ்வளவு பேர் முஸ்லீம்களை நோம்பாளிகளை வர சொல்லி அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி தெருவு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சோத்துக்கு அலையிறவங்கிற மாதிரி. அது அந்த நேரத்தில் நாங்கள் நோன்பு திறக்கணும். நோன்பு திறக்கிறது வேற சாப்பாடு மாதிரி விஷயம் இல்லை. 12 மணிக்கு இல்லாட்டி 2 மணிக்கு சாப்பிட்ற விஷயம் இல்லை. நாங்கள் அந்த சூரியன் மறைந்த உடனே அந்த நோன்பு திறக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அந்த மக்களை வர சொல்லி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றது கூட முடியாது. அந்த டைம் பாஸ் ஆயிரும். லேட்டாக நோன்பு திறக்க மாதிரி அப்படியான ஒரு ஒரு மத நிகழ்ச்சிகளில் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிற வேலையை செஞ்சிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இவர் வந்து நோன்பு திறக்கன்னு வர்றாருல, நோன்பு திறக்க வர்றதா இருந்தால் இவர் சினிமாவில் உள்ள ஒரு ஆள். சினிமாவில் உள்ள ஆளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்த செய்கிறா இருந்தாலும் அதுக்கு ஒத்திகை பார்த்து அதை பல தடவை ரெக்கார்டிங் பார்த்துட்டு தான் அதை செய்வாங்க. ஒத்திகை இல்லாமல் செஞ்சோம்னா ஃபெயிலியர் ஆகும். நடிப்புங்கிறது அப்படித்தானே. ஒரு 10 தடவை 20 தடவை அதை ஒத்திகை பார்த்து விட்டு என்ன செய்வாங்க, அப்புறம் தான் ஃபினிஷ் ஆக அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீ சினிமாவில் உள்ள ஒரு ஆள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு வர்ற, நீ என்னென்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியும்ல. அந்த விஷயத்தையாவது ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரா? எந்த ஒரு நிர்வாகத்திறமை இல்லாதது என்னன்னு கேட்டால், தொழுவைக்கு வந்து நிற்கிறார். தொழுவுறதுக்கு நிற்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால், முஸ்லீம்கள் எப்படி தொழுவாங்க 2-3 வீடியோ போட்டு பார்த்து, ஓ தொழுகன்னா இப்படி தான் செய்யணும் போல இருக்குன்னு அதையாவது கற்றுக்கிட்டு வந்து அவர் நின்று தொழுதாரான்னா கிடையாது. இவங்க ஒன்று செய்கிறாங்க, அவர் ஒன்று செய்கிறாரு. இவங்க முஸ்லீம்கள் கையை கட்டிட்டு இருக்காங்க, இப்படி நிற்கிறார் அவர். அப்போ இதை தொழுகைன்னு கலந்துக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து வர்றதா இருந்தால், ஒரு திறமை உள்ள தலைவனாக இருந்தால் நம்ம எதுக்கு போகிறோம்? இதை மக்களுக்கு நடிக்கத்தான் போறீங்க. நடிக்க போகும்போதாவது அப்ப இந்த நீங்க நடிப்பு தொழில உள்ள ஆளுக்கு இதுக்குரிய ட்ரைனிங் எடுத்திருப்பீங்களா? இல்ல ஒத்திகை? அப்ப தொழுகண்டா என்ன செய்வாங்கன்னு கூட இல்லாம, அந்த குனியும் போது குனிய தெரியல அவருக்கு, உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது இப்படி இப்படி முழிக்கிறாரு, தடுமாறி உழுவ பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. தொழுகையில் இருக்கும்போது யாரும் பார்க்கவே மாட்டாங்க. தொழுகையில் இருக்கும்போது நேரத்தான் பார்ப்பாங்க. இவர் தொழுகையில் நின்றுகிட்டு என்ன செய்யறாரு, இப்படி பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. அப்ப இந்த இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவருக்கு எந்த ஒரு புத்தியும் கிடையாது. நம்ம எதுக்கு போறோம்? தொழுகைன்னு ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள போறதா இருந்தால் அதை எப்படி செய்வாங்கன்னு அறிஞ்சுக்கிட்டு தானே போகணும். நாங்க என்ன மாதிரி செய்யறோம் விளங்கி கொண்டு, ஒரு தொழுகைன்னா அப்படி கையை முதல்ல கட்டணும், அதுக்கப்புறம் குனிவாங்க, நம்மளும் குனியணும், அதுக்கப்புறம் நெத்தியை கொண்டு நிலத்துல வைப்பாங்க, இப்படி தெரிஞ்சு கொண்டு வந்திருந்த மாதிரி அவர் நடந்தாரா? ஒரு கோமாளியா இருந்துச்சு. அதை பார்த்தீங்க, முஸ்லீம்கள் யார் பார்த்தாலும் கோமாளித்தனமா, இது இப்படி கோமாளித்தனம் பண்றான்னு கோவப்பட்டிருப்பாங்க. அப்ப தொழுகையில கலந்து கொண்டாரு நீங்க போடுறீங்க, தொழுகையில கலந்து கொண்ட மாதிரி அவர் நடக்கவே இல்லை. அந்த ஒரு புரிதலும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், அவருடைய இதுல பாக்குறோம். இல்ல, இவரும் இந்த ஆதவ அர்ஜுனா 2 பேர் மட்டும் வித்தியாசமா தொழுகிறாங்க. எல்லாரும் புரிஞ்சிருக்கும் போது நிமிடுறாங்க, சட்டையை சரி செய்யறாரு. அவன் பிரார்த்தனை பண்ணும்போது இப்படி இப்படிம்பாரு. அந்த பிரார்த்தனை செய்யும்போது கூட என்ன செய்வாருன்னா அப்படி கையை பார்த்து தான் செய்வாங்க. இவர் இப்படி இப்படிம்பாரு, இப்படி செய்யறாரு. என்ன அவர் தெரியல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சமுதாயத்தினுடைய மத நிகழ்ச்சியில கலந்து கொள்ளன்னு நீங்க போறீங்க. நீங்க தொழுகிறது நடிப்பு தான். தொழுகைன்னு வந்து நெசமா ஒரு இறைவனை நம்பி தொழுதாதான் நிஜ தொழுகையா இருக்கும். நீங்கள் வந்து நாங்க சொன்ன கொள்கை ஏத்துக்கிறாம தொழுவதை காட்டினீங்கன்னா நடிக்கத்தான் செய்யறீங்க. அதுவே முதல் தப்பு. இந்த நானா முஸ்லீம் இல்லையாப்பா, நான் வந்து என்ன நடிக்க சொல்றேன், கஞ்சி குடிக்கிறது வேணா குடிச்சிட்டு போறேன், இதுக்கு நான் வரமாட்டேன், அப்படிதான் சொல்லணும் முறைப்படி. நீங்க இஸ்லாத்துல நம்பல, இஸ்லாத்துடைய கொள்கை உங்களுக்கு கிடையாது, நீங்க அந்த நம்பிக்கை நீங்க பகுத்தறிவாளா இருங்க, அது வேற மதத்துக்காரங்களாயிருங்க. இஸ்லாம்ல வந்து நீங்க தொழுகிறதா இருந்தா நீங்க முஸ்லீமா இருக்கணும்ல. இஸ்லாம் சொன்னபடி அந்த சட்டங்கள்லாம் ஏற்றுக்கொண்டா தானே நீங்க வந்து தொழுக முடியும். அப்ப இது ஏன் என்னை போட்டு இழுக்கிறீங்கன்னு சொல்லாம எங்களுடைய வணக்கத்தை அவர் என்ன செஞ்சாரு, மற்றவங்க எல்லாம் நோன்பு கஞ்சி தான் குடிச்சாங்க, இவர் தான் என்ன செய்யறாருன்னா அந்த தொழுகையில ஏற்பாடு தொழுகையில் நான் கலந்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சா கூடுதலாக நம்ம முஸ்லீம்கள்ட்ட அபிமானம் பெறலாம் நினைச்சிருக்கிறாரு. அதுவே முதல் தப்பு. இவர் கலந்து கொண்டதே தப்பு. தொழுகைங்கிற ஏற்பாட்டில் கலந்து கொண்டதே வந்து ஏமாத்துறது தான்.
இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நான் செஞ்சா அது ஏமாத்துறது தானே. ஆமா ஆமா அவருக்கு இந்த தொழுகையில நம்பிக்கை இல்லை. இல்ல நம்பிக்கை இருந்தா அவர் எப்பவும் முஸ்லீமா இருந்திருப்பாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். ஏதோ அரசியலுக்காக வேண்டி நம்ம நோன்பு கஞ்சி குடிச்சோமான்னா, கஞ்சி குடிக்கிற யாரும் குடிக்கலாம். அதை செய்யற வரைக்கும் நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம். இவர் என்ன செய்யறாரு, அந்த தொழுகை வணக்கத்தை செய்யறாரு. அந்த வகையில ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் செய்யறாரு.